வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலுவையில் உள்ள சுங்க கட்டணங்களை செலுத்தாத வாகனங்களுக்கு வாகனப்பதிவு புதுப்பித்தல், காப்பீடு, உரிமையாளர் மாற்றம், வாகன உரிமை மாற்றம் மற்றும் உடற்தகுதி சான்றிதழ் வழங்குதல் போன்றவற்றுக்கான தடையில்லா சான்றிதழ் இனி கிடைக்காது. தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் காலியாக உள்ள 300 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். திருநெல்வேலி, தருமபுரி மற்றும் ஈரோடு ஆகிய 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகங்களை நிறுவ உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக டிடி நெக்ஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. பீகாரில் ஆகஸ்ட் மாதம் முதல் 125 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் வியாழக்கிழமை அன்று தெரிவித்துள்ளார். இனி முன்பதிவு இல்லா பெட்டிகளில் தலா ஒரு பெட்டிக்கு வெறும் 150 டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். இதுவரை இந்த டிக்கெட்டுகளுக்கு இப்படி கட்டுப்பாடுகள் இருந்ததில்லை. சோதனை முயற்சியாக இந்த நடைமுறை முதலாக புதுடெல்லியில் மட்டும் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 18 அன்று பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்திற்கு செல்கிறார். அங்கு அவர் 12,000 கோடிக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைப்பார். இந்த பயணத்தில் பட்னா, மோதிகாரி, தர்பங்கா மற்றும் மால்டாவை டெல்லி மற்றும் லக்னோவுடன் இணைக்கும் 4 புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்படும். புதுச்சேரியில் ரேஷன் கார்டுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியுடன் அடுத்த மாதம் முதல் 2 கிலோ கோதுமையும் சேர்த்து வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருச்சியில் மரங்களின் மாநாடு நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் படித்த வேலைவாய்ப்பற்ற அனைத்து வகை மாற்றுத்திறனாளி இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஜூலை 28ஆம் தேதி ஆடிப்புற விழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார். 2025-26ஆம் கல்வியாண்டில் அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான PNOS பட்டப்படிப்பு சோதனைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் தனித்தனியாக தகுதியுள்ளவர்களிடம் வரவேற்கப்படுகிறது. UGC நெட் தேர்வு முடிவுகள் ஜூலை 22ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திர வீரர் ஆண்ட்ரே ரசல் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என தாவேகா தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வார இறுதி விடுமுறை நாட்களை ஒட்டி 1035 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது.